கோயிலுக்கு போய் கடவுளை வழிபடும் போது அநேக பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்னன்னா, நவகிரகங்களை எப்படி வழிபடுறது அப்படிங்கிறது தான். நவகிரகங்களை வழிபடும் போது சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி இந்த 7 கிரகங்களும் இடமிருந்து வலமாகவும், ராகு, கேது 2 பேரையும் வலமிருந்து இடமாகவும் சுற்றணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா அந்த மாதிரி சுத்துறது சரியா தவறா அப்படிங்கிற குழப்பமும் பல பேருக்கு இருக்குது. நவகிரகங்களை சுற்றி வருவதற்கு சரியான வழி என்ன? எப்படி சுற்றினால் என்ன பலன் கிடைக்கும்? எந்தெந்த நாட்களில் வழிபட்டால் என்னென்ன பலன் கிடைக்கும்? நவ கிரகங்களுக்கு உரிய நவ தானியங்கள் என்ன? எந்த நாட்களில் என்ன தானியங்களை தானம் செய்தால் என்ன பலன் கிடைக்கும்? அப்படிங்கிற பல கேள்விகளுக்கான பதிலை இந்த பதிவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. பொதுவா கோயில்கள்ல நவகிரகங்களை சுற்றும் போது 7 சுற்றுகள் வலமாகவும் 2 சுற்றுகள் இடமாகவும் சுற்றி வரணும் அப்படிங்கிற பொதுவான கருத்து பக்தர்கள் கிட்ட பரவி வருது. ஆனா நவகிரகங்களை வணங்கும் போது இடம் வலம் அப்படின்னு யோசிக்காம 9 முறை சுற்றி வந்தாலே போதுமானது. அதே போல கோயில்ல இருக்கிற எல்லா தெய்வங்களையும் வணங்கிட்டு கடைசியா தான் நவகிரகங்களை சுற்றி வரணும். எந்த கிரகங்களையும் கைனால தொட்டு வணங்கக்கூடாது அப்படிங்கிறது ஐதீகம். ஒரு மனிதனோட வாழ்க்கையை நவகிரகங்கள் எப்படி வழிநடத்தி செல்கிறதோ அதே போலத்தான் நவ தானியங்கள் அந்த 9 கிரகங்களுக்கு உகந்ததா சொல்லப்படுது. எந்த தானியங்களை எந்த நாளில் எந்த கிரகத்திற்கு படைத்து வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சூரிய பகவானுக்கு உரிய தானியம் கோதுமை. அதனால ஞாயிற்றுக்கிழமைகள்ல கோதுமையால செஞ்ச உணவுகளை தானம் செய்து வந்தோம்னா பல நன்மைகள் நம்மை வந்து சேரும். பொதுவா வேலை தேடுபவர்கள், ஆண் குழந்தை எதிர்பார்ப்பவர்கள், உயர் பதவியை எதிர்பார்ப்பவர்கள், அரசியலில் இருப்பவர்கள், அரசு வேலைக்கு முயற்சி செய்பவர்கள், பல தலைமுறையாக ஒரே தொழிலை செய்து வருபவர்கள், இவங்க எல்லாருமே ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கோதுமையில செஞ்ச உணவுகளை தானம் செய்யறது ரொம்பவும் நல்லது. சந்திர பகவானோட தானியம் நெல். சிலர் பச்சரிசியை கூட சந்திர பகவானின் தானியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தரோட பிறந்த ஜாதகத்துல சந்திர பகவானோட பாதிப்பு இருந்துச்சுன்னா அவங்க பச்சரிசி தானம் செய்யறது ரொம்பவும் நல்லது. அந்த பச்சரிசியை திங்கட்கிழமைகள்ல தானம் செய்யறது ரொம்பவும் சிறப்பு. அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவங்க, வேலை செய்யக்கூடியவங்க, வாகனம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க, வெளிநாட்டுக்கு செல்ல விரும்பக்கூடியவங்க, உணவகம் வச்சு நடத்தக்கூடியவங்க, கதை, கவிதை, இலக்கியம் எல்லாம் படைக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாருமே திங்கட்கிழமை பச்சரிசி தானம் செய்யறது சிறப்பு. இவங்க மட்டும் இல்லாம அடிக்கடி பணி மாற்றம், இடமாற்றம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்க கூட பச்சரிசி தானம் செய்யறது நல்லது. செவ்வாய் பகவானுக்கு உகந்த தானியம் துவரம்பருப்பு. கட்டிட தொழில், ரியல் எஸ்டேட், மருத்துவர்கள், விளையாட்டு வீரர்கள், மருந்து கடை நடத்துபவர்கள், ஜேசிபி, டிராக்டர் இந்த மாதிரி இயந்திரங்களை கொண்டு விவசாய தொழில் செய்யக்கூடியவங்க, பிறந்த ஜாதகத்துல செவ்வாயால பாதிப்புக்கு உட்பட்டவங்க, இது சம்பந்தப்பட்ட எல்லாருமே செவ்வாய்க்கிழமையில துவரம்பருப்பு கலந்த உணவை தானமா கொடுத்து வரும்போது தொழில் சிறப்பாகும். பலவித நன்மைகள் கிடைக்கும். புதன் பகவானுக்கு உரிய தானியம் பச்சை பயிறு. ஜாதகத்துல புதனால பாதிக்கப்பட்டவங்க பச்சை பயிறு சுண்டல் செய்து புதன்கிழமை அன்னைக்கு புதன் பகவானுக்கு நிவேதனம் செய்து அதை தானமா வழங்கலாம். மேலும் ஆடிட்டர், கணக்காளர், வங்கி ஊழியர்கள், நரம்பு மற்றும் தோல் மருத்துவர்கள், சித்த மருத்துவர்கள், அழகு நிலையம் நடத்துபவர்கள், மனை வியாபாரிகள், கல்வித்துறையைச் சேர்ந்தவர்கள், எழுத்துத்துறையைச் சேர்ந்த எழுத்தாளர்கள், கமிஷன் தொழில், ஏஜென்ட் தொழில், தரகர் தொழில் செய்பவர்கள், திருமண தரகர்கள், மளிகை கடை நடத்துபவர்கள் இவங்க எல்லாருமே புதன்கிழமை அன்னைக்கு பச்சை பயிறு தானம் செய்யறது ரொம்பவும் நல்லது. குரு பகவானின் தானியம் கொண்டைக்கடலை. கொண்டைக்கடலையை வியாழக்கிழமை அன்னைக்கு சுண்டல் செய்து நிவேதனம் செய்து தானம் செய்யறது ரொம்பவும் சிறப்பு. இந்த மாதிரி செஞ்சு குரு பகவானோட அருளை பெறுவதனால திருமண தடை, குழந்தை பாக்கியம், உயர்கல்வி, தொழில், வேலை வாய்ப்பு எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரி நடக்கும். குரு பகவான் பேசுவதை தொழிலாக செய்பவர். அதனால உபன்யாசம் செய்பவர்கள், சிட்பண்ட் கிளப், வட்டி தொழில், அடகு தொழில் செய்பவர்கள், மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள், கல்வி பணியாளர்கள், உபன்யாசம் செய்பவர்கள், கல்வியாளர்கள் இந்த மாதிரி எல்லாருமே வியாழக்கிழமை தோறும் கொண்டைக்கடலை தானம் செஞ்சு வந்தாங்கன்னா குருவோட அருள் கிடைக்கும். சுக்கிர பகவானோட தானியம் மொச்சை. சுய ஜாதகத்துல சுக்கிரனோட அருள் சரியில்லாதவங்க, திருமண வாழ்க்கையில அதிகமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவங்க, கல்வித்துறையை சார்ந்தவர்கள், ஆபரண கடை, ரெடிமேட் கடை, ஆபரண கடை, ஃபேன்சி கடை இந்த மாதிரி பெண்கள் தொடர்புடைய சம்பந்தப்பட்ட தொழில் நடத்துபவர்கள், வெள்ளி பொருட்கள், ஆடம்பர பொருட்கள், அழகு நிலையம் நடத்துபவர்கள் இந்த மாதிரி தொழில் செய்யக்கூடியவங்க எல்லாருமே வெள்ளிக்கிழமையில மொச்சை தானம் செஞ்சு வந்தாங்கன்னா அவங்களோட தொழில் வளர்ச்சி பெறும், செல்வம் பெருகும்.
கருப்பு எள் இது சனி பகவானுக்கு உரிய தானியம். ஜாதகத்தில் சனி தோஷம் உள்ளவர்கள் அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, ஏழரை சனி, கண்டக சனி, ஜென்மச்சனி இந்த மாதிரி சனி திசையால கஷ்டப்படக்கூடியவங்க, உடல் உழைப்பு அதிகம் உள்ளவர்கள், சேவை சார்ந்த தொழில் செய்பவர்கள், அரசியல்வாதிகள், கடைநிலை தொழில் செய்பவர்கள், தோல் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள், காலணி கடைக்காரர்கள், இரும்பு தொழில் செய்பவர்கள், பழைய இரும்பு தொழில் செய்பவர்கள், கால்நடைகளை வளர்க்கக்கூடியவர்கள், சாலை பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், நீதிபதிகள் இந்த மாதிரி எல்லாருமே சனிக்கிழமையில எள் கலந்த உணவை தானமா செஞ்சு வந்தாங்கன்னா நன்மைகள் பெருகும். உளுந்து இது ராகு பகவானின் தானியம். ஜாதகத்தில் ராகு தோஷம் இருப்பவர்கள், அயல்நாட்டு தொடர்புடைய தொழில் செய்பவர்கள், ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்பவர்கள், சூதாட்ட விடுதி, மது விற்பனை, மால், சூப்பர் மார்க்கெட், மல்டி பிசினஸ் செய்யக்கூடியவங்க, ஏஜென்சி, இறைச்சி, தோல் உற்பத்தி செய்யக்கூடியவங்க, தோல் வியாபாரம் செய்யக்கூடியவங்க இந்த மாதிரி தொழில் செய்யக்கூடியவங்க எல்லாருமே சனிக்கிழமை அன்னைக்கு உளுந்தால செய்த பலகாரங்கள், வடை போன்ற உணவுப் பொருட்கள் செய்து தானமா வழங்கும் பொழுது அளவில்லாத நன்மைகள் கிடைக்கும். கொள்ளு இது கேது பகவானின் தானியம். கேது பகவானால ஜாதகத்துல பாதிக்கப்பட்டவங்க கொள்ளினால் செய்த உணவுப் பொருட்களை சனிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமையில தானம் செய்து வர தடைகள் அனைத்தும் நீங்கும், நினைத்தது நடக்கும். ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள், இறை சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், அதாவது பூஜை பொருட்கள், சாமி படங்கள், உபன்யாசம், புரோகிதம் செய்பவர்கள் மற்றும் ஆன்மீக சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள், உளவு பணி, தூதரக பணி, துப்பறிவாளர்கள், டிடெக்டிவ் ஏஜென்ட், கைரேகை நிபுணர்கள், ஜோதிடம் பார்ப்பவர்கள் இந்த மாதிரி தொழில் செய்யக்கூடியவங்க எல்லாருமே கொள்ளால செஞ்ச உணவை தானம் செய்யும் போது வளம் பெருகும், நிம்மதியான வளமான வாழ்க்கை அமையும். இதுவரைக்கும் நவகிரகங்களை வழிபடக்கூடிய முறையும் அதற்கான பரிகாரங்களையும் பற்றி பார்த்தோம். நவகிரகங்களை இந்த மாதிரி வழிபாடு செய்யறதுனால நவகிரகங்களோட அனுக்கிரகம் உடனடியாக கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறோம். அடுத்ததா ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கிறோம். நன்றி.